ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ்ஸு இந்த வெய்ய காலத்தில் எப்படி ரொம்ப பரவுது, ப்ளஸ் எனக்கு எப்படி பரவி இருக்குது, இனி இதை எப்படி நான் எதிர்கொண்டு நான் வந்து க்யூர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் இதன் மூலியமாக உங்களுக்கு தன்னம்பிக்கையை வந்து வளர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வெண்புலியை நீங்கள் வந்து கண்ட்ரோல் படுத்த முடியும். முதல்ல போக தான் குணப்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு பொறுமையும் விடாமச்சும் தன்னம்பிக்கையும் அவசியம் என்பதை புரிஞ்சுக்குங்க. ப்ளஸ் என்னுடைய கண்ணு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி. குளித்த உடனே வெப்பம் அந்தளவுக்கு வந்து எனக்கு கண்ணில் வந்து தெரியுது. காரணம் உடம்பு சூடு அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் இப்போ நமக்கு ஃபுல் வெய்ய காலங்க. ஓகேங்களா? வெளியே தலை காமிக்க முடியல, நமக்கு ஓவர் வெயிலாக இருக்குது. அது இல்லாமல் இந்த டைமில் வந்து நமக்கு லேண்ட் பிரச்சனையும் வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறனால கொஞ்சம் அது ஒரு பண வழியை தருது. ஏன்னா அந்தளவுக்கு வச்சிருந்த சேவிங் அமௌண்ட் எல்லாம் ஃபினான்ஸ் எல்லாம் போச்சு. இப்போ நல்லதாக சாப்பிடக்கூட சத்துக்கு காசு இல்லை. அதுதான் ஓகே. எல்லாத்தையும் கடந்து வந்தால் தான் நம்ம வெற்றி காண முடியும். அண்ட் அதுக்கு தன்னம்பிக்கை அவசியம். ஓகேங்களா? விடாமுயற்சி அவசியம். அதை நான் வந்து இனி வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபேமிலி, லேண்ட் பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதையே வந்து கட்டிக்கிட்டு அழுது நமக்கு வந்து பரவ விட்டுட்டேன் வெண்புலியாக. ஓகேங்களா? ஆனால் நான் இனி வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாடி வந்து சுத்தம் பண்ணணும். அடுத்தது மனசை இலகாக வச்சுக்கணும். மனசை இலகாக வச்சுக்கிறது ஒரு மேட்ரு கிடையாது. நான் எவ்வளோ மன அழுத்தத்துக்கு ஆளாகிறேன், எவ்வளோ வெண்புலி பரவாம தங்கம் தண்ணி அடிக்காது என் மேலே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போடு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதனால் வந்து என்னென்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பரவ தான் தன்னம்பிக்கை அதிகப்படுத்திக்குவேன். ஓகேங்களா? அதை க்யூர் பண்ணுங்கக்கூடிய ஒரு க்யூரியாசிட்டி அது மேலே ஆர்வம் எனக்கு வரும். அதனால் அதுக்கான முயற்சிகள்லாம் நான் 1 by 1 எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து இயற்கை தான் என்னுடைய வாழ்வில். இயற்கை சார்ந்து தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். மருத்துவங்கிறது ஒரு அடிஷனல் சப்போர்ட். அது எப்போ எந்த டைமில் என்ன மாரி மெடிசன்ஸ் எடுக்கிறங்கிறதையும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஏன்னா மெடிசன்ஸ் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதன் பிறகு நம்ம வந்து யுனானி மெடிசன் அட்டன் பண்ணாங்க, ரிசல்ட் வந்துச்சு. அது பாதியில் போய் சித்த வைத்தியம் ட்ரை பண்ண போய் அதை வந்து மறுபடியும் இழந்துட்டேன். இப்போ எதுவும் மெடிசன்ஸ் இல்லை. மெடிசின்ஸ் அப்படிங்கிறது 20%, மீதி 80% நான் எப்படி உணவு மூலியமாகவும் மற்றும் வாழ்க்கை சூழ்நிலை மூலியமாகவும் நான் க்யூர் பண்ணுறேன் அப்படிங்கிறத 1 by 1 நீங்கள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் அப்டேட் வருகிற சித்ரா பௌர்ணமி. ஓகேங்களா? எனக்கு அந்த பௌர்ணமி மட்டும் வரவே மாட்டேங்குது. மதியம். ஓகேங்களா? இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மதியத்தில் நம்ம வந்து சித்தர் ஆலயத்துக்கு போய் அங்கே அந்த குளிர்ந்த நீர், அந்த மலை சுனை நீரில் குளித்து நம்மளோட தோலுக்கான சத்துக்களை நம்ம கொண்டு வர போகிறோங்க. ஏன்னா அங்கே வந்து தோலுக்கான ஒரு ரிசல்ட் தரும் அப்படிங்கக்கூடிய பதிவுகள் அந்த சித்தர்கள் மூலியமாக கிடைச்சிருக்குது. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். அடுத்தது நான் வயிற்றை சுத்தம் பண்ண போகிறேன். அடுத்தது நம்ம தேவையான பச்சை காய்கறி, கீரைகள், பழங்களை 1 by 1 எனக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டு நான் சாப்பிட போகிறேன். ஓகேங்களா? ஸ்டோரேஜ்னால் கிடைக்கும் போது பச்சையாகவும் கிடைக்காத போது ட்ரையாகவும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட போகிறேன். அதுக்கான சப்போர்ட் நண்பர்கள் நீங்கள் தரப்போகிறீங்க, தந்து தான் ஆகணும். ஏன்னா எதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரெடியாக கட்டாயமாக நான் வந்து கேட்குறேன் அப்படின்னா, என்ன நான் குணப்படுத்திக்கணுன்னா ஃபினான்ஸ் அவசியம். ஃபினான்ஸ் இப்போ எனக்கு கொஞ்சம் டைட்டு தான் இருந்தாலும் நான் என்னோடய தன்னம்பிக்கை மூலியமாக நான் அதை குணப்படுத்துறதுக்கு அதுவும் ஒரு பங்களிப்பு. அதன் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதுக்காக உங்களால் முடிஞ்ச சிறு துளி பெருவெள்ளம் அப்படிம்பாங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வருங்காலத்தில் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேலைக்கு நான் போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கான வாக்கெடுப்பு எடுத்துங்க. அதில் வந்து பல பேர் வந்து இந்த வெய்ய காலத்துக்கு வேலைக்கு ஆகாது, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பழைய மாரியே யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது, ஐடி பிஸ்னஸ்ஸு, ரியல் எஸ்டேட் கூட எந்த தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுவீங்க வாட்ஸ்அப்பில். ரொம்ப நன்றி. என்னுடைய நலன் கருதி நீங்கள் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதுக்கு. அதனால் நம்ம என்னுடைய வாழ்வாதாரத்தையும் கட்டமைச்சிக்குவேன். ஏன்னா இருக்கிற பணத்தை இழந்துட்டேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்பாதிச்சிக்கலாம். ஓகேங்களா? திறமைகள் இந்த வெண்புலி வந்து பின்னாடி தான் எனக்கு அதிகமாக கிடச்சி. அதுவும் நண்பர்கள் நீங்கள் உங்கள் மூலியமாக எனக்கு கிடச்சி. அதனால் வெற்றி காண போகிறோங்க. அதுக்கான முயற்சி நான் 1 by 1 அப்டேட் பண்ண போகிறேன். அண்ட் அதே போல் நம்மளுடைய சேவை மையத்தில் கட்டணம் விதிக்க போகிறேங்க. அதாவது எப்படின்னா பயிற்சி 4 மணி நேரம் உங்களுக்கு வந்து இதை பற்றி A to Z உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது இல்லாமல் இயற்கை சார்ந்த பொருட்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்டணம் வந்து நம்ம நிர்ணயிக்க போகிறோங்க, ஒரு 1000 ரூபாய். ஓகேங்களா? உங்களுக்கு அது இல்லாமல் இது வந்து லைஃப் லாங்கும் நம்ம வந்து எப்படி க்யூர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியல் நான் குணப்படுத்தி காமிச்சிட்டு அந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாயில் உங்களை ஆயில் முழுசு இந்த வெண்புலி வராமல் தடுத்துக்குவோம். இருக்கிறத ஸ்டார்டிங்கை குணப்படுத்துறதுக்கு கற்றுக்க போகிறீங்க. அது வந்து என்னால் மட்டும்தான் முடியுங்கிறத நான் 100% அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா 14 ஆண்டுகள் எனக்கு வெண்புலி இருக்குது. அதில் 4 ஆண்டுகள் வந்து இந்த சேவையை கரெக்டாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் பண்ண மிஸ்டேக்கில் தான் இந்த அளவுக்கு நமக்கு பரவி இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம தான் தவறு செய்கிறோங்க. நம்ம தவறு திருத்திட்டாவே முதல்ல ஸ்டேபிளாக நிறுத்திடலாம். அடுத்தது சூப்பர் ஃபுட்டு, ஹாப்பி லைஃப் ஸ்டைல், இதுதான். ஓகேங்களா? அதெல்லாம் நான் கற்று தந்துடுறேன். அதுக்கு இயற்கை சார்ந்த பொருட்கள் நான் இலவசமாக என்னால் முடிஞ்சது 1 2 பொருள் அனுப்ப முடியும். 1 2 நீங்கள் காசு போட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் பதிவு கட்டணம் அல்லது
அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது பயிற்சி கட்டணம், பதிவு கட்டணங்கிறது அது வெண்புலி விழிப்பு சேவை மையம் நம்ம இலவசமாக பண்ணிட்டு இருக்கிறோங்க. அப்படி இருக்க நம்ம இது பயிற்சி கட்டணமாக தான் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறது உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளஸ் நல்லா பார்த்துக்குங்க. ஒரு 6 மாதத்தில் முற்றிலுமே இது இல்லாமல் நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? அதன் பிறகு நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கோங்க கட்டணம் செலுத்தி. அது வரைக்கும் யாருமே கூட பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன உங்களுக்கு குணப்படுத்தி காமிக்கிறேன். அதனால் நல்லா ஒரு டைம் பார்த்துக்குங்க. எந்த அளவுக்கு எனக்கு இருக்குது, விட்டால் எந்த அளவுக்கு ஆகும். ஓகேங்களா? அதுதான் எப்படி நம்ம குணப்படுத்துங்கிறத பாருங்கள். உள்ளங்கையில் உட்பட இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாமே கணக்கு பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.